ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 17/1/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இங்கே சென்னை, தமிழ்நாடு, ஸோ இந்த மாதிரியான பேஜஸுமே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஸோ நம்ம இங்கெல்லாம் ஜல்லிக்கட்டு பற்றிலாம் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அண்ட் தென் இங்கே இந்த பேஜில் வந்து ஆக்சுவலி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான். தமிழ்நாடு ட்ரோன் தீதி ஸ்ப்ரே ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபார்ம்லேண்ட் இன் ஜெஃபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து இந்த சென்ட்ரல்லேருந்து ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இல்லையா. அதாவது மெயினாக வந்து இந்த ட்ரோன் தீதி ஸ்கீம், அதாவது நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவே மெயினாக எடுத்துகிட்டு வந்தது. அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உமென்ஸ்க்காகவே பெண்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள முன்னேற்றணும் அப்படின்றதுக்காகவே நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இந்த ஸ்கீம் மூலிமா. இந்த நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமில் வந்து நிறையவே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப், இந்த உமென்ஸு மகளிர் குழுவெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நிறைய வந்து சப்சிடிஸ் கொடுக்கறது, மெயினாக ட்ரோன்லாம் வந்து அவங்களுக்கே வந்து ட்ரைனிங் கொடுத்து அதை எப்படி ஓட்டணுன்ட்டு சொல்லிக் கொடுத்து அண்ட் தென் புதுசாக ட்ரோன் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 80% வந்து பார்த்திங்கன்னா சப்சிடிஸ் கொடுத்து, ஸோ இந்த மாதிரி பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 80%ன்னும் போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8 lakhs கிட்ட வந்துடும். மீதி வந்து ஒரு 1 lakh அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையிலேருந்து போட்டு வந்து நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலயமா அவங்கள பெண்களையுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றுற மாதிரி இருக்கும். கூட வந்து இது மூலயமா ஃபார்மர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு கிடைக்குதுன்னும் போது ஃபார்மர்ஸ்க்கு இவங்க வந்து ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வாங்குவாங்க. ஸோ இதனால் ஃபார்மர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அந்த ஸ்கீம் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மகளிர் குழுவில் இருக்கிற நிறைய அவங்களோட இன்கம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த ட்ரோன் தீதி ஸ்ப்ரே ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபார்ம்லேண்ட் இன் ஜிஃபி அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கீம் பற்றி. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. ஸோ தென் மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் டு ஹெல்ப் இந்தியா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து சிங்கப்பூர் அண்ட் தென் சிங்கப்பூருடைய பிரசிடெண்ட் தார்மன் சண்முகரத்னம் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்மளோட இந்தியாவுக்கு வராரு. ஸோ 17th anniversary, அதாவது இந்தியாவும் சிங்கப்பூரும் ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு ரிலேஷன், எப்படி சொல்கிறது, பெனிஃபிஷியல் ரிலேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா 60 years ஆகிடுச்சு. ஸோ அந்த 60th anniversary ஒட்டி அவங்களுடைய பிரசிடெண்ட் தார்மன் சண்முகரத்னம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவுக்கு வராங்க. ஸோ நம்மளுக்கும் சிங்கப்பூருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட 60 years-ஆ. ஸோ இது வந்து மெயினாக அதுவும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, ஸோ அதுக்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து ஈஸ்ட் சைடு, நம்மளுடைய வேர்ல்டோட ஈஸ்ட் சைடு வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டோ பசிபிக் டாக்ட்ரைன், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். கூட வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து சிங்கப்பூர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து வகிக்குது. ஸோ நிறைய இந்த எஃப்டிஐலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எஃப்டிஐலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த டாப் 3 countries எப்போவுமே சிங்கப்பூர் வந்து வந்துடும். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய மேனுஃபேக்சரிங்காக நமக்கு நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கிரிட்டிக்கல் டெக்னாலஜி அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிங்கப்பூர் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டொமஸ்டிக் இப்போ ரீசெண்டாக மெயினாக வந்து சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்காக இப்போ மெயினாக சிங்கப்பூர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த நிறைய அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சிங்கப்பூர்லேருந்து நம்ம இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போது ஒன்று புதுசாக வரப்போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஸோ இந்த சிப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த சிப்பு ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்ஸ்லேயோ, ஸோ இந்த மாதிரி செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் வந்து தயாரிக்கிறதுக்காக ஸோ அவங்க கம்பெனி வந்து இங்கே வைக்கிறதா வந்து இருக்காங்க. ஸோ அந்த டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் வந்து இங்கேயே தயாரிக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ இது மூலிமா நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன பெனிஃபிஷியல்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம செமிகண்டக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சைனாவை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிபெண்டன்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஏன்னா வந்து சைனா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வந்து அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ சைனாவோடைய இன்ட்ராக்ஷன் நம்ம கூட வந்து எந்த நேரத்தில் எப்படி மாறும் அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்குன்ட்டு ஒரு பேக்கப் பிளான் வந்து வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பாக தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திகழுது. ஸோ இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து இங்கே இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த சிங்கப்பூர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா அதான் இந்த நியூஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் அனௌன்சஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் 8th பே கமிஷன். ஸோ இந்த பே கமிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் தென் ரிட்டையர்டு பர்சன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இது கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ரைஸில், அதாவது ஒரு ஊக்குவிக்கிறது மாதிரி கொடுக்கறது தான் இந்த பே கமிஷன் அப்படின்றது. ஸோ இப்போ வரைக்கும் 7th பே கமிஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக சென்டர் வந்து பார்த்திங்கன்னா 8th பே கமிஷனுக்கு வந்து பிரசிடெண்ட் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் முதல்ல சென்டருக்கு வந்து அதுக்கப்புறம் ஸ்டேட்டுக்கு, சென்டருக்கு வந்து எப்போ பண்ணுறாங்களோ ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் அந்த கிட்டத்தட்ட வந்து சென்ட்ரலில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா ஸ்டேட்லேயுமே அந்த சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதை பற்றி தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 8th பே கமிஷனுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடும், பிரசிடெண்ட்டுமே வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்றது தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஜஸ்டிஸ் கே வினோத் சந்திரன் ஸ்வான் இன் ஆஸ் எஸ்சி ஜட்ஜ் டாப் கோர்ட் க்ளோஸ் டு ஃபுல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த கே வினோத் சந்திரன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக வந்து தலைமை எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க வந்து பாட்னா ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸாக இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக வந்து ஆயிருக்காங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்படின்னு வரும்போது நம்ம கொஞ்சம் லைட்டாக காம்போசிஷனில் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறதுக்கான நீடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ஜட்ஜஸ் தான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜட்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த 1915 அதாவது 1915லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு 8 ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க டோட்டலாக அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸோடு சேர்த்து 8 ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறமா இந்த நிறைய நம்பர் ஆஃப் கேசஸ் பொறுத்து இந்த சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் அப்படின்றது வந்து 1956 எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அதாவது கேசஸ் பொறுத்து வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து மாறும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. பட் கான்ஸ்டண்ட்டாக ஒரு 34 கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 34 ஜட்ஜஸ் வந்து இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸோடு சேர்த்து சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தவங்க ப்ளஸ் ஒரு 33 ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இருக்கணும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவரையும் சேர்த்துட்டு 33 ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. இன்னுமே ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கே மென்ஷன் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இவர் வந்து இப்போ நியூவாக ஒரு ஜட்ஜாக வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்கார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாட்னா ஹைகோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார். பிரசிடெண்ட்டோட அப்ரூவலோடு தான் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜாக வருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை அதெல்லாம். ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். இந்தோனேஷியன் பிரசிடென்ட் டு பி எ சீஃப் கெஸ்ட் ஆன் ரிப்பப்ளிக் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இது ஜஸ்ட் ஒன் வேர்டு ஒன் சென்டென்ஸ் நியூஸ் மாதிரி தான். ஸோ இந்தோனேஷியாவுடைய பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கூப்பிட்ருக்கோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அண்ட் தென் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சின்ன விஷயம், ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறையவே வந்து இந்த டிசாஸ்டர் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நம்ம ஒடிசாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசாஸ்டர் ஷெல்டர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நிறைய சுனாமியாக இருக்கட்டும் சரி, சைக்ளோனாக இருக்கட்டும் சரி, அது வந்து அங்கே ரொம்ப எட்ஜில் இருக்குது அப்படின்றதுனால அது நிறைய பாதிப்புகள் வரும். ஸோ அதாவது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்றதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தனியாக ஸ்டேட்டுக்குன்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டாங்க.
ஸோ அவங்க ஸ்டேட்டில் மட்டும். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2005 தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஒடிசாவில் நிறைய இந்த மாதிரி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற டிபார்ட்மெண்ட் நிறைய எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த சைக்ளோன், இந்த டானா அப்படின்ற சைக்ளோன் மூலிமா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு கொஞ்சம் அது மெயின்டைன் பண்ண விட்டுட்டதுனால ஸோ இப்போ வந்து நிறைய இந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை, அண்ட் தென் வாட்டர் சப்ளை பிரச்சனை, ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அந்த அந்த ஷெல்டர்ஸில் வந்து அந்த மல்டிபர்பஸ் ஷெல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதாச்சும் டிசாஸ்டர் வந்ததுன்னா அங்கே வந்து நம்மளுடைய மக்களை கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க வைக்கிறதுக்காக. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடிஞ்சு விழுந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்து நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. 500 நியூ சைக்ளோன் ஷெல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் பில்டு பண்ண போகிறதா வந்து ஒடிசா கவர்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக அது ஃபண்டெல்லாம் கூட நிறைய ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக ஒரு நியூஸ் வந்துருந்தது. ஸோ அதை தான் வந்து இங்கே நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.